ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கறி மீன் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நீங்கள் இந்த மீனோட பேர் என்ன, நீங்கள் உங்கள் ஊர் என்னென்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு கறி மீன் முட்டை மீன் தான் எடுத்திருக்கேன். நான் தலையோடு சேர்த்து வந்துட்டு நான் பொரிக்க போகிறேன். நான் வந்துட்டு 3 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 மீன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ இருக்கும் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு வத்தல் தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் அனுசரித்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்துட்டு உங்களோட மீனோட அளவு அனுசரித்து நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீனோட தலையில் எல்லா பாடி பார்ட்ஸ்லேயுமே அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இறங்கும் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நான் அந்த ஒரு கையில் மிக்ஸ் பண்ணுறதுனால பாத்திரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் வந்துட்டு மீன் வந்து இது பண்ணுறதுனால அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லாவே எல்லா பக்கமும் வந்துட்டு இந்த மசாலாஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் சூப்பராக இருந்தது. உங்கள் ஊரில் நாங்கள்லாம் மழை பெய்யுதாங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாமே தடவினதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதில் மாற்றி நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் எப்போவுமே மீன் வந்து அதே பாத்திரத்தில் வந்து வச்சுருக்க மாட்டேன். வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சு ஊற வச்சுருவேன். அப்படின்னா பாப்பா அடிச்சு என்ன. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நம்ம மீன் வந்துட்டு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்றா அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து பொரிய ஆரம்பிச்சிட்டு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. நானும் தெரிஞ்சுப்பேன் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க, எப்படி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் சொல்லணும். அப்புறம் வந்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்துட்டு அப்புறம் அந்த திருப்பி போட்டு அடுத்த சைடுமே நம்ம வேக வச்சிடலாம். என்னம்மா எல்லா மீனையுமே நல்லாவே ஒன் சைடு வந்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ஃபிஷ் வந்து ஒன் சைடு வந்து வெந்துட்டு அடுத்த சைடுமே நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கு இப்போ வந்து நமக்கு இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையுமே ஆட் பண்ணலாம். வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். அதோட கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் நம்மளோட ஃபிஷ்ஷோட ஃப்ரையோட ஸ்மெல்லும் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பார்ப்போங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் வந்து நல்லாவே வெந்துட்டு இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் வந்து வெங்காய குழம்புக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் செம காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் நீங்கள் அப்படியே நம்மளோட வெங்காய குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாரி செஞ்சு பார்த்து நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையுமே கூட நான் எடுத்துட்டேன். அதுவுமே சூப்பராக இருந்தது. அது கூட மீன் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லாவே புரிஞ்சிருந்தனால நான் அதையுமே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து மறக்காமல் அதையுமே எடுத்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு வெங்காய குழம்பு ரெடி ஆகிருக்கு. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.